பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலே புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் இருக்கிறது. அவைகளை நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து. அல்லேலூயா. என்னுடைய வாசற்படியிலே நித்தம், எந்த நேரமும் கொஞ்சமும் அசராமல் தூங்காமல் விழித்திருந்து என்று வசனம் சொல்லுகிறது. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் நிலையருகே நித்தம் விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவன்களாக இருக்க விரும்பினால் என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுத்து, ஆண்டவரே இதோ இருக்கிறேன். அருமையான சாமுவேல் பிள்ளையாண்டான் சபையிலே படுத்து கொண்டிருந்தான். அங்கே ஆண்டவர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் ஒன்றும் தெரியாதது போல், அவனுக்கு யார் கூப்பிடுகிறது என்று தெரியவில்லை. ஏலி ஐயாவிடத்திலே ஓடி, ஐயா என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவர் இல்லையே என்று சொன்னார். மறுபடியும் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் சாமுவேலே என்று ஒரு சத்தம் வந்தது. மறுபடியும் ஓடி போய் ஏலி இடத்திலே, ஐயா என்னை கூப்பிட்டீரோ என்றான். இல்லை என்று சொல்லி ஏலி சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார். ஓ, ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறாரோ. ஓ, இனி சாமுவேலே நீ உன்னை அழைத்தால் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லும். அப்பொழுது அவர் உனக்கு தேவையானவர்களை சொல்லுவார் என்று சொல்லி ஏலி சொன்னார். அதுபோலத்தான் அவர் வாசற்படியிலே நித்தம் விழித்திருப்போமானால் அவர் உன்னை அழைப்பதை நீர் கண்டுகொள்ளுவாய். அதுபோல தேவன் உன்னை அழைக்கிறார். பிள்ளைகளே, அவர் அழைக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவர் கதவு நிலை அருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் தேவன் உன்னோடு கூட பேசுவார். தேவ பிள்ளைகளே, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, 36ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ என் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகள் பாவம் செய்வார்களேயானால் என் ஆத்துமாவை அவர்கள் சேதப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு விரோதமான பாவம் அவர்கள் செய்தாலே போதும், என் ஆத்துமாவை அவர்கள் சேதப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் நேசிக்கிறீங்களா, வெறுக்கிறீங்களா? நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பெரிய அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை வெறுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நீ மரணத்தை விரும்புகிறீரா, உமக்கு அவரை வெறுக்கிறீரா, நீ மரணத்தை தேடுகிறீர். யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், தேவனை வெறுக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை விரும்புகிறான். அல்லேலூயா. அவரை விரும்புகிற யாவரும் உயர்ந்த அடைக்கலத்தை விரும்புகிறார்கள். கர்த்தர் அந்த உயர்ந்த அடைக்கலத்தை உனக்காக வைத்திருக்கிறார். அதனாலே தேவனை பற்றி கொள்ளுங்கள், தேவனை நம்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மண்டைக்கு வருகிறோம். ஆண்டவரே,
இதோ அநேகர் என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, என்னை யாருக்கெல்லாம் தெரியுமோ, என் மீது யாரெல்லாம் அன்பு காட்டுவார்களோ அவர்களெல்லாம் என் பதிவுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சபை கட்டுவதற்கு காணிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த பெரிய மனிதர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரத்திலே அவர்கள் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் பொய்யாய் சொல்லாதபடி, அவர்கள் என்னை கிண்டல் கேலி பண்ணாதபடி சீக்கிரத்திலே கொடுத்து உதவ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கிண்டல் கேலி செய்வார்களேனால் அதற்கான பலனை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் அதற்கு நேராய் நீ சரி கட்டுவீராக. காத்து வழிநடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, காத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.